இப்படி நிக்கிற? அத்தை நான் மாசமா இருக்கேன். நீ மாசமாயி 1 மாசம் தானே ஆச்சு. வயிறு என்னடி இவ்ளோ பெருசா இருக்கு? சும்மா துணி வச்சிருக்கேன். அத எனத்துக்கடி வச்சிருக்க? எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அத்தை, என்ன 10 மாசம் சுமந்து பெத்தேன்னு. நானும் 10 மாசம் சுமக்கணும்ல, அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, எப்படிமா இப்படி யோசிக்கிற? நான் எல்லாத்தையும் தொலைநோக்கு பார்வையில இருந்து பாப்பேன் அத்தை. உன் புருஷன் இப்படி பார்த்தானா? பாத்துட்டேன். என்னடா இது இப்படி நிக்கிற? மா இவதம்மா என்ன இதெல்லாம் போட்டுட்டு இப்படி நடக்க சொல்றா. ஏமா? பின்ன என்ன அத்தை, நான் பிராக்டிஸ் செக்ஷன்ல இருக்கேன். இவன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான், அதான் அவனே பிராக்டிஸ் பண்ண வச்சேன். பிராக்டிஸ் பொண்ணுங்க பண்ணணும், பையன் இல்ல. அதே அத்தை, பொண்ணுங்களுக்கு மட்டும் பிரெக்னன்சி பீரியட்ஸ் இவ்ளோ கஷ்டம் இருக்கு, ஆனா பசங்களுக்கு அப்படி இல்ல. அது அந்த ஆண்டவங்கிட்ட தாமா கேட்கணும். பார்த்தா கேப்பேன். இப்ப நான் பிராக்டிஸ் பண்றத பாருங்க. என்ன பிராக்டிஸ் பண்ண போற? சொல்றேன் கேளுங்க. இப்ப என் வயிறு பெருசா இருக்கும்ல, என்னால கீழே குஞ்சு எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப எடுக்கணும்னா அத்தை. புரியுது, எங்க இருந்தாலும் ஓடி வந்து எடுத்து தரணும். கரெக்ட். இப்போ என் வயித்துல பாப்பா வெயிட்டா இருக்கும், படிக்கட்டு ஏற முடியுமா? முடியும். முடியாது. சோ டேரன் தான் என்ன கூட்டிட்டு போணும். என் வயித்துல தான் பாப்பா இருக்கே. கொன்றுவேன். அதை தூக்கி போட்டுட்டு என்ன தூக்கின்னு போணும். தூக்கிட்டு போறேன். அப்புறம் டேய், இவ பிராக்டிஸ் பண்ணலடா, நம்மள எப்படி வேலை வாங்குறது பிளான் பண்றா. ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமா கேளுங்க. பிரெக்னன்சி பெயின், குழந்தை பிறக்க போகுது. இவ்வளவு சீக்கிரமாவா? இப்ப இல்ல, அப்ப வலிக்கும்ல. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? டாக்டர் கால் பண்ணோம். டாக்டர் கால் பண்ணோம். ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணோம். இப்போ பண்றடி. இப்போ பண்ணடி. என் பொண்டாட்டிக்காக இது கூட நீ என்ன சும்மா இருக்க? வாலி போறதுக்கு சொல்லுங்க. ஹலோ. ஆம்புலன்ஸ் வர லேட் ஆச்சு, தூக்கிட்டு போடா. இப்போ தூக்கிட்டு போற வாடி. அடி அத்தை, நீ என்னடி அங்க நின்னுட்டு இருக்க? வாடி. இதுங்களோட சேர்ந்து நம்மளும் பைத்தியம் ஆயிட்டுமே. நான் சொல்றதுதான். நான் சொல்றதா. நான் சொல்றதுதான். ஏய் நான் சொல்றதா நடக்கும் இந்த வாட்டி. சும்மா வெறுப்பேதாத. நான் சொல்லதான். வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு கிட்ட ஏன்டா சண்டை போடுற? எனக்கு எப்பவும் வாயும் இருக்கும் வயிறும் இருக்கும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா. பேச்சுக்கெல்லாம் வேணாம். நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லுங்க. நீ சண்டை போடுறா. அத்தை, நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. என்ன? அத நான் சொல்றேன். நான் தான் சொல்லுவேன். சரிமா நீயே சொல்லு. நான் என்னடா சொல்லணும்? எனக்கு பையன் பிறக்கணும்னு சொல்றேன். அவ வயித்துல பொண்ணு தான் பிறக்கணும் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் நம்ம குடும்ப வாரிசு தானமா. வாரிசு விஜய் மாதிரி பையன் தான் பிறக்கணும். அதே வாரிசு படத்துல வர ராஷ்மிகா மாதிரி பொண்ணு தான் பிறக்கணும். இல்ல, விஜய் தான். ராஷ்மிகா தான். விஜய். ராஷ்மிகா. அடச்சி நிறுத்துங்க. உங்க 2 பேத்துக்கு ஒரு குழந்தை போதுமா? இல்ல. இல்லதான். அப்புறம் என்ன? உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணும் பெத்துக்கோங்க. 2 பொண்ணா இருந்தா